Hello friends, welcome to NithishFamily. இன்னைக்கு பார்க்க போற வீடியோ அப்படிங்கிறது 2-in-1 5 week weight loss challengeல 3rd week-ஓட 3rd day தான் பார்க்க போறோம். 17th day vlog தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க subscribe பண்ணிக்கோங்க, இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. 2-in-1 அப்படின்றபோது ஹேர் கேருக்கு சீவக்காய் வந்து அரைச்சா முறை வரலக்கா, நான் அரைச்சு யூஸ் பண்ணேன். சீவக்காய் நான் திரும்ப சொல்றது முறை வராது. நேச்சுரலான ப்ராடக்ட்ல கண்டிப்பா முறை வராது. சோப் நட்டுமே எப்படி இருக்கும்னா நம்ம கையில தைக்கும்போது நல்லா நிறைய முறை வரும். அதே நீங்க தலையில அப்ளை பண்ணுங்களேன், அந்த அளவுக்கு முறை வந்து கம்மியாக தான் வரும். அந்த கெமிக்கல் ஆட் பண்ணும்போது தான் கொஞ்சமாவது முறை வரும். சீவக்காக கண்டிப்பாக முறை வராது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் டேரெக்டாக தலையில் அப்ளை பண்ணி சின்ன வயசுலேருந்தே நான் சீவக்காய் போடுறதுனால நான் சிசமே டேரெக்டாக அவசரத்துக்கு தலையில் அப்ளை பண்ணி நான் தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு போயிடுவேன். அப்படி முடியல, எனக்கு எண்ணெய் பிசுக்கு போகலை அப்படின்னா சீவக்காவை வடிச்ச கஞ்சியில் ஊற வைங்க. ஊற வச்சுட்டு அதை வந்து நீங்கள் தலையில் அலசி போட்டுக்கலாம். அதே மாதிரி சீவக்காய் அரைக்கிறது வந்து இந்த சீசனுக்கு கேட்குறீங்க. சீவக்கானாலும் சரி, நீங்கள் ஃபேஸுக்கு போகிற அந்த நேச்சுரலான பவுரும் சரி, இந்த சீசனுக்கு அரைக்காதீங்க. நல்லா வெயில் காலம், அடுத்த மாதம் கூட நீங்கள் அரைச்சி ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வேணும்னா கொஞ்சமாக அரைச்சிக்கோங்க. எல்லாம் 50 கிராம் இல்லை 20 கிராம் அளவுக்கு வாங்கி அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த சீசனில் அரைச்சிங்க அப்படின்னா பாதி குளிராகவும் பாதி வெயிலாக இருக்கும். குளிர் சமயத்தில் எப்பயுமே அரைச்சி வைக்காதீங்க. ஏன்னா சீக்கிரம் வண்டு வச்சிரும், இல்லைன்னா புழு வச்சிரும். 1 இயருக்கு தாங்காது அது வந்து. அதனால முடிஞ்ச அளவு நல்லா வெயில் வந்த பிறகு மார்ச், ஏப்ரல், மே அந்த மாதத்தில் நீங்கள் அரைச்சி வைங்களேன். 1 இயருக்கு சூப்பராக இருக்கும். வெயிட் லாஸ் அப்படின்ற போது எந்த ஆப் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குது. டவுட் அப்படின்ற போது ஹெல்த்திஃபை மீ, மை ஃபிட்னஸ் பால் அப்படின்றதுமே என்ன சொல்வேன், நான் 30% தான் ஓகே. இன்னைக்கு கூட ஒரு சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா 40 கிராம் தேங்காய் சில்லி எடுத்தேங்க்கா, அதில் நான் அரைச்சு கிட்டத்தட்ட ஒரு 300 ml வரைக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சது 350 ml வந்ததுக்கா. அதை ஹெல்த்திஃபை மீ ஆப்பில் போடும்போது எனக்கு 800 கலோரி காமிக்குது அப்படின்றாங்க. நீங்கள் வந்து 350 ml தேங்காய் பால்னு போட்டிங்கன்னா அது திக்கான தேங்காய் பால் தான் அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த ஆப்பில். அதனால நீங்கள் தேங்காய் சில்லை வந்து கால்குலேட் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு தப்பாக காமிக்குதுன்னா கூகுளில் போய் 40 கிராம் தேங்காய் சில்லோட கலோரி எவ்வளவு அந்த மாதிரி போட்டு பாருங்க. இப்போ வந்து 40 கிராமோட தேங்காய் சில்லோட கலோரி அப்படின்றது 100லேருந்து 125 கலோரி தான் வரும். நீங்கள் தண்ணிக்கும் சேர்த்து நம்ம கலோரி ஆட் பண்ணுறது என்ன ஆயிரும், அது மொத்த தேங்காய் பாலாக கணக்கு எடுத்துக்கிடும். ஸோ கால்குலேட் பண்ணுறது அவங்க ஒரு கால்குலேட் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம ஒரு மெத்தடில் செய்யும்போது கொஞ்சம் இடிக்க தான் செய்யுது. அதனால கொஞ்சம் மாற்றிக்கோங்க. எல்லாம் நீங்கள் பழகிறது தான் இருக்கு. ஆப்புன்றது ஒரு பேசிஸாக தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஆப்பு. வடித்த சாதத்துக்கும் வடிகாத சாதத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ஸ்டீமில் வடித்தா என்ன, அந்த பேசிஸாக ஒரு சில இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு அடுத்த வெயிட் லாஸ்கில் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதை வந்து அதுதான் கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது கிடையாது. இல்லை எனக்கு ஆப் யூஸ் பண்ணாமல் வெயிட் லாஸ் ஆகுது, நான் என்னோட உணவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா அப்படின்னா அதுவும் ஓகே தான். நீங்கள் அந்த மாதிரியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி வாங்க இன்னைக்கு 17th day vlog என்னன்னு பார்க்கலாம். மார்னிங் 6 மணிக்கு எந்திரிச்சுன்னுமே நிதிஷ் அப்பா என்ன பண்ணாங்கன்னா அப்பயே ஒரு 1/2 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டாங்க. இந்த தண்ணி அப்படின்றது வாக்கிங் போயிட்டு வந்து ஒரு 1/2 hour கழிச்சு ஒரு 7:30க்கு வாக்கிங் போயிட்டு வந்தாங்க. 8 மணிக்கு வந்து இது எடுத்துக்கிறாங்க, சீரக வெந்தயம் சோம்பு வாட்டர். ஃபேட் கட்டட் ட்ரிங்க் குடிச்சு ஒரு 15 நிமிஷம் கழிச்சு தான் இது வந்து ஊற வச்ச பாதாம் பருப்பும் கருப்பு உளுந்து திராட்சையும் எடுத்துக்கிறாங்க. இன்றைக்கி மார்னிங் 7th day மார்னிங் டிஃபனாக நிதிஷா பார்த்துக்கிறது தண்ணி பழம், வாட்டர் மிலன், அதுக்கப்புறம் பப்பாளி பழம், அதுக்கப்புறம் அன்னாச்சி பழம். இதுதான் இன்றைக்கி மார்னிங்காக அவங்க எடுத்துக்கிறாங்க. கண்டிப்பாக பப்பாளி எடுத்துக்கோங்க. நல்லா வந்து கொட்டை இருக்க பழமாக எடுங்க. அப்படின்னா வந்து ஹேர் லாஸ்க்கு வந்து நாட்டு பழங்கள் எடுத்துக்கோங்க. அந்த விதை சீடு இருக்க மாதிரி எடுக்கணும் மெயினாக, அதுதான் முக்கியம். அது மாதிரி தண்ணி பழத்துலேயே ஒரு சில பழம் சீடு வந்து கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது. ஒரு சில பழங்கள் தண்ணி பழத்துலேயும் நல்லா நிறையா சீடு இருக்கணும். எப்போயுமே நம்மளோட நாட்டு பழங்கள் கொட்டை அதிகமாக இருக்க பழங்களை எடுங்க. அப்போ தான் அது பெனிஃபிட் அதிகம், நம்மளுக்கு எல்லா நியூட்ரியன்ஸும் கிடைக்கும். 2 ஸ்லைஸுக்கு அன்னாச்சி பழம் எடுத்திருக்காங்க. இன்றைக்கி மார்னிங்காக அவங்க எடுக்கிற டிஃபன் அப்படின்றது இதுதான், பழங்கள் ஒன்லி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ் அப்படின்றது ஃபஸ்ட்டு 5 எக்ஸசைஸ் வந்து ஃபுல் பாடி எக்ஸசைஸ். அடுத்து பார்க்க போகிற 5 எக்ஸசைஸ்ன்றது அப்பர் பாடி எக்ஸசைஸ். இன்றைக்கி நிதிஷ் அப்பாவோட வாக்கிங் அப்படின்றது காலையிலே ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. 10,000 ஸ்டெப்பு வந்து அவங்க காலையிலே ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. வார்ம் அப் அப்படின்றது மஸ்ட். 2 to 5 நிமிஷம் கண்டிப்பாக வார்ம் அப் பண்ணியே ஆகணும். வார்ம் அப் பண்ணாமல் எக்ஸசைஸ் பண்ணாதீங்க. யோகா பண்ணாலும் சரி, எக்ஸசைஸ் பண்ணாலும் சரி, எந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் டான்ஸ் பண்ணாலுமே சின்னதாக வார்ம் அப் ஒரு ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த ஒரு எக்ஸசைஸும் பண்ண ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் ஜம்பிங் ஜாக். 1 2 3 4 5 6 7 8 9 10 10 9 8 7 6 5 4 3 2 1 1 2 3 4 5 6 7 8
9, 10. 10 second break. Running in place 30 second. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. 10 second rest. Third exercise, squat. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 10 second break. Fourth exercise, lunges, front. 1, 2, 3, 4, 5. நீ கால்களை முன்னாடி கொண்டு வரலாமே. 6, 7, 8, 9, 10. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 10 second rest. Fifth exercise, plank. 40 second. Plank வந்து எப்படி செய்யணும்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. முதல்ல இந்த மாதிரி படுத்துக்கோங்க. இல்லை கைகளை இது பண்ணிக்காதீங்க. முதல்ல சாதாரணமாக படுங்க. உங்கள் கால்களை கவனிங்க. கால் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். கால் அந்த பாதம் இருக்குது பார்த்தீங்களா, விரல்கள், அது மட்டும்தான் தரையில் இருக்கணும். கால் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். உங்கள் கை பார்த்துக்கோங்க, எல்போ சைஸில் இருக்கணும். இப்போ வந்து உடம்பை மேலே ஏற்றுங்க. மேலே தூக்கியிருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் கீழே இறக்குங்க. ஒரு அடி டிஸ்டன்ஸ் தான் இருக்கணும். உங்கள் முதுகு எப்பவுமே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். அதை நான் வச்சுக்கோங்க, இல்லைனா பேக் பெயின் வரதான் செய்யும். இந்த மாதிரி கரெக்டாக பண்ணினீங்கன்னா பேக் பெயின் வராது. பேக் பெயின் இருக்கிறவங்க பிளாங்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பேக் பெயின் வராது. ஆனால் பொசிஷனை கரெக்டாக பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ரெடியாக நிற்கிறீங்களா? உங்கள் கழுத்து ஸ்ட்ரைட்டாக பார்க்கணும். ரெடியா? ரொம்ப குனியாதீங்க. கரெக்ட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Rest. 10 second rest. Sixth exercise, arm circle. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Clock மாற்றி செய்யுங்க. 30 counting. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3,
2 1 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆர்ம் சர்க்கிள் பண்ணும்போது பெரிய சர்க்கிளாக பண்ணாதீங்க, சும்மா சின்ன சர்க்கிளாக பண்ணுங்கள். அப்போ தான் கை வலிக்கும், அப்போ தான் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். சரியா? 10 செகண்ட் ரெஸ்ட்டு. 7th எக்ஸசைஸ் வால் புஷ்அப் 25 கவுண்டிங். செவத்துலேருந்து கைகளுக்கு அதாவது செவத்துலேருந்து கால் வந்து 1.5 அடி தான் இருக்கணும். 3 4 5 6 7 8 9 10. 10 9 8 7 6 5 4 3 2 1 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 செகண்ட் ரெஸ்ட். 8th எக்ஸசைஸ் இது வந்து ஆர்ம் சர்க்கிள், ஆனால் வந்து ஃபுல்லாக சர்க்கிள் பண்ணுறது. கைகளை வந்து ஃபுல் சர்க்கிள் பண்ணணும். ரெடியா? ஒவ்வொரு சைடும் 15 கவுண்டிங். கிளாக் வைஸ் 15, ஆன்டி கிளாக் வைஸ் 15. 1 2 3 4 5 6 7 8 9 10 10 9 8 7 6 5 4 பண்ணுங்க. சரி, அடுத்து கிளாக் வைஸ் டைரக்ஷனில் மாற்றிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 10 9 8 7 6 5 4 ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10 செகண்ட் பிரேக் எடுத்துக்கோங்க. இப்படியே சொன்னால் அப்படியே 1 வரைக்கும் வந்துடுவீங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 5 செஞ்சுருவீங்கன்ற ஒரு நம்பிக்கை தான். பார்க்க சின்ன எக்ஸசைஸாக இருந்தாலும் ஓவர் வெயிட் இருக்கவங்க ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் செய்யும்போது வலிக்க தான் செய்யும். அதனால் ஒரு 15-20 கவுண்டிங்கில் பண்ணுங்கள். சிம்பிளான எக்ஸசைஸே ஸ்டார்டிங்கில் பண்ணுங்கள். அப்போ தான் பெயின் ரொம்ப இருக்காது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து உங்கள் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஹெவியாக இருக்க எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். 9th எக்ஸசைஸ் கைகளை கோர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கணும் உங்கள் உள்ளங்கை. செஸ்ட்டுக்கு நேராக கையை வச்சு தலைக்கு நேராக கொண்டு வரணும். இது வந்து ஒரு கவுண்டிங். ரெடியா? இந்த மாதிரி 25 பண்ணலாம். 1 2 3 4 5 6 இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கணும். 7 8 9 10 10 9 8 7 6 5 4 3 2 1. ரெஸ்ட். 10 செகண்ட் ரெஸ்ட். 10th எக்ஸசைஸ் கைகளை வந்து பின்னாடி இப்படி கோர்த்துக்கோங்க. அந்த கையை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். உங்கள் பாடியும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8. ஃபாஸ்ட்டாக பண்ணுறது முக்கியம் இல்லை நிதிஷப்பா, அழுத்தி மேலே தூக்குறதா. உங்களுக்கு வலிக்குது பார்த்தீங்களா? ஒரு பொசிஷன் வரைக்கும் மேலே தூக்குங்க. இன்னும் கொஞ்சம் மேலே. அவ்வளோதான். அந்த ஸ்ட்ரெச் பண்ணி தூக்குறதா முக்கியம். சரியா? ஃபாஸ்ட்டாக பண்ணாதீங்க. பண்ணுங்கள். 1 2 3 4 5 கழுத்து நேராக இருக்கணும். 6 7 8 9 10 10 9 8 7 6 5 4 3 2 1. எக்ஸசைஸ் முடிச்சுனே அப்படியே விட்டுறாதீங்க. லைட்டாக கைகளுக்கு கொஞ்சம் கூல் டவுன் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து ரொம்ப முக்கியம். கூல் டவுனும் அதே மாதிரி 2 to 5 நிமிஷம் கண்டிப்பாக கூல் டவுன் பண்ணுங்கள். இன்றைக்கி எக்ஸசைஸ் ஃபினிஷ் பண்ணியாச்சு. மத்தியான சாப்பாடாக நிதிஷப்பா எடுத்துக்கிறது அரைக்கீரை தான். இன்றைக்கி
அது பொரியல் மாதிரி பண்ணியிருக்கேன். பொரியலாக பண்ணுங்கள், 10 நிமிஷம் தான் ஆகும். டக்குன்னு ரொம்ப நேரம் கீரையை குக் பண்ணாமல் எடுக்கும்போது கலோரியும் உங்களுக்கு கம்மியாக இருக்கும், பெனிஃபிட்டும் அதிகமாகும். அதே மாதிரி அவரைக்காய் பாசிப்பருப்பு போட்டு கொஞ்சம் பொரியல் மாதிரி, இதுலேயும் எண்ணெய் இருக்காது. அதுக்கப்புறம் அரை வெள்ளரிக்காய் வந்து வச்சுருக்கேன். இதுதான் மத்தியான சாப்பாடு. அவங்க ரைஸ் எடுத்துக்கல, ஒன்லி காய்கள் மட்டும்தான். டெய்லி கீரை எடுத்துக்குவாங்க. காய் அப்படின்றது நல்ல ஃபில்லிங்காக தான் இருக்கும், அவங்களுக்கு பசிக்காது. அடுத்து ஒரு 4 மணி வரைக்கும் பசிக்காது. 4 மணிக்கு மேலே தான் ஒரு கிரேவிங்ஸ் வரும். அப்போ ஏதாவது ஒரு பழங்கள் எடுத்து சாப்பிட்டுட்டேங்க அப்படின்னா டயட்டு சூப்பராக ஃபாலோ பண்ணிடலாம். இதுவே பயங்கர ஃபில்லிங்காக தான் இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக 4 மணிக்கு வந்து ஆரஞ்சு பழம் எடுத்துக்கிறாங்க. கமலா ஆரஞ்சு தான் இது. இது வந்து ஓரளவுக்கு பசியை நல்லா கண்ட்ரோல் பண்ணும். பசிக்குது அப்படின்னு தோன்ற போது கமலா ஆரஞ்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வாட்டர் கிரேவிங்ஸும் ஓரளவுக்கு இது பண்ணும். இது வந்து ஹேர் ஃபாலுக்கு ரொம்ப முக்கியம் கமலா ஆரஞ்சு. ஹேர் ஃபால் அதிகமாக இருக்குது அப்படின்றவங்க கூட இந்த சீசனுக்கு கமலா ஆரஞ்சு டெய்லி 2 எடுங்களேன், கண்டிப்பாக ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகும். விட்டமின் சி ரிச் எடுக்கணும். ஸோ அப்படியே எடுத்து சாப்பிடுங்க, ஜூஸாக சாப்பிட்றத விட. சாயந்தரம் 4:30க்கு சுக்குமல்லி காப்பி எடுக்கிறாங்க, நோ ஆடட் சுகர். நைட்டு டிஃபனாக நிதிஷப்பா எடுத்துக்கிறது வாட்டர்மெலன், தண்ணி பழம் எடுத்துக்கிறாங்க கொஞ்சோண்டு. இது வந்து பச்சை வாழைப்பழம், ஒரு வாழைப்பழம். அதுக்கப்புறம் கொய்யாப்பழம், ஒரு கொய்யாப்பழம். பப்பாளி பழம், கொஞ்சமாக பப்பாளி பழம், ஒரு ஆரஞ்சு பழம். இதுதான் அவங்க ராத்திரிக்கு பழமாக அவங்க எடுத்துக்கிறாங்க. இன்றைக்கி ராத்திரி அவங்க எடுக்கிறது. எல்லா பழமும் கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கும்போது எல்லா சத்துக்களும் அவங்களுக்கு கிடைக்கும். கரெக்டாக சரிவிகிதத்தில் இருக்கணும் அப்படின்ற போது ஏதாவது ஒன்றை மட்டும் எடுக்காதீங்க, எல்லாம் சேர்ந்து எடுங்க, கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அது மாதிரி எடுக்கிறது கொஞ்சம் பழங்கள் அப்படின்ற போது சேரில் செட் ஆகலட்டா கொஞ்சம் சீக்கிரமாகவே எடுத்துங்க. 6:30லேருந்து 7 மணிக்குள்ளே நைட்டுக்கு எடுத்துக்கோங்க. அப்போனா சில பேர்த்துக்கு கோல்டு பிடிக்கின்றவங்க அந்த கோல்டு வராமல் தவிர்த்துக்கலாம். மெயினாக என்னென்னா, எனக்கும் நிதிஷப்பாக்கும் இந்த மலைச்சிக்கல் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்றதுக்காகவே நாங்கள் அதிகமாக வாழைப்பழம், பப்பாளி பழம், தண்ணி பழம் இதெல்லாம் எங்கள் வீட்டில் அதிகமாக இருக்கும். டெய்லி நாங்கள் வாழைப்பழம் இல்லாமல் இருக்க மாட்டோம். இதுதான் ராத்திரிக்கு நிதிஷப்பா இன்றைக்கி எடுக்க போகிறாங்க. இந்த பக்கம் நிதிஷ் சாப்பிட்றது வந்து என்னம்மா சாப்பிட்றீங்க? குட்டி பொடி இட்லி சாப்பிட்றேன். பொடி இட்லி, ஆமாம். அந்த சின்ன ரவுண்டு தட்டிலே அப்படியே இட்லி ஊற்றி அது மேலே நெய் தடவி பொடி போட்டுக்கிறது. இது வந்து மினி இட்லி, மொச்சை குழம்பு நிதிஷ்க்கு இன்றைக்கி வந்து. ஸோ அதனால இது கொஞ்சமாக மினி இட்லி. இதில் என்னென்னா நிதிஷப்பா உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். ஏன்னா சொல்லுங்கள், மொச்சை குழம்பு உங்களோட ஃபேவரட் சாப்பிட்றாங்க. ஒரு 3 வாரம் தானேங்க. உண்மையான ஒரு என்னது சீட்டிங் டே அப்படின்றது நிதிஷப்பா காமிப்பார். என்னதெல்லாம் சீட்டிங் டே அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் நான்வெஜ் அவ்வளோவா சாப்பிட மாட்டேன், நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டேன், உண்மை அதுதான். என்ன ஆனால் நிதிஷப்பா வந்து பழம் சாப்பிட்றது டயட்டை விட மாட்டேன் அப்படின்னு இருக்காரு. பரவாயில்ல, சூப்பர், கீப் இட் அப். இந்த சிம்பிளான விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிதிஷ் சொல்லுமா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். இட்லி கீழே விழுந்துருச்சு. தேங்க்யூ ஸோ மச்.